Hello students, welcome to GA Max, Chapter 11 Integral Calculus, Exercise 11.4. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா if f of x is equal to 4x minus 5 and f of 2 ன்னு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க, find f of x ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து f dash of x ன்னு கொடுத்திருக்காங்க. f dash of x கொடுத்துட்டு f of x கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா given f of x எழுதிக்கலாம். f dash of x எழுதிக்கலாம். given f dash of x is equal to டெரிவேட்டிவ் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கொடுத்துட்டாங்க, டிஃபரன்சியேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது டிஃபரன்சியேஷன் டெரிவேட்டிவை கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும்னா இன்டெகிரேட் பண்ணிடணும். ஏன்னா இன்டெகிரேஷனுங்கிறது ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் தான். ஸோ நமக்கு வந்து இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணிட வேண்டியது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே இன்டெகிரேட் பண்ணிடுங்க. இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4x minus 5 dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். இதுக்கு இன்டெகிரேஷன் நமக்கு தெரியும், 4 into எக்ஸுக்கு பவரில் 1 ஆட் பண்ணுவோம். பவரில் 1 இருக்குது. ஸோ 1 + 1 வந்து 2 டிவைடட் பை அந்த 2வால் டிவைடும் பண்ணிடணும். -5 into 5 கான்ஸ்டன்ட். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ்ன்னு இருக்குது. நான் இப்போ இந்த 2 டேர்ம்ஸாக இருந்தாலும் டேரெக்டாக ஒரே டேர்மாக போடுறேன். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். எவ்ரி டைம் யூ நீட் நாட் ஸ்ப்ளிட் த இன்டெக்ரல்ஸ் இன்ட்டு 2 or 3. இப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மைனஸ் எக்ஸ் இன்டெக்ரல் டிஎக்ஸ் இஸ் எக்ஸ் இல்லையா. ஸோ இந்த டிஎக்ஸ்க்கு இன்டெகிரேஷன் எக்ஸுங்கிறனால -5xன்னு வந்துருச்சு ப்ளஸ் சி. ஓகே, இப்போ வந்து இதுதான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் இந்த சி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் அந்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இந்த டீட்டெயிலை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கிவன் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1 இல்லையா. ஸோ இப்போ இந்த எஃப் ஆஃப் 2 என்னன்றது போடுவோம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு, இங்கே இதை கேன்சல் பண்ணிடுங்க, 2ன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2x² minus 5x plus cன்னு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே அந்த எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் 2 கிடைக்கும். ஸோ 2 into 2² minus 5 into 2 plus c அப்படின்னு வரும். எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டனால 2 into 2² என்ன நமக்கு 8 இல்லையா. 8 minus 10 plus c ஈக்குவல் டு 1ன்னு இருக்குது. ஸோ -2 இதை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா -2 plus c ஈக்குவல் டு 1 which implies c is equal to 1 plus 2 equal to 3. ஓகே, c equal to 3ன்னு வந்துருச்சு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் இந்த ஈக்குவேஷனில். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிடச்சதில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x² minus 5x plus cன்னு கிடச்சதில் அதில் அதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிட்டு அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தேர்ஃபோர் சப்ஸ்டியூட்டிங் c equal to 3 in 1 f of x என்ன ஆச்சு இப்போ நமக்கு, f of x is equal to 2x² minus 5x plus 3. ஓகே, இதுதான் f of x. Second question, if f dash of x is equal to 9x² minus 6x, f of 0வும் கொடுத்துருக்காங்க, find f of xன்னு கேட்டிருக்காங்க. ஸோ given f dash of xங்கிறது எழுதிக்கலாம். இப்போ வந்து f of xங்கிறது என்னது, f dash of x உடைய இன்டெகிரேஷன். ஓகே, இன்டெக்ரல் டெரிவேட்டிவ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடச்சிரும், அந்த ஃபங்க்ஷன் கிடச்சிரும். ஸோ this is equal to integral of 9x², f dash of x வந்து 9x² minus 6xன்னு கொடுத்துருக்காங்க, dx போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். 2 டேர்ம்ஸை எழுதணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாகவே போட்டுடலாம். 9 கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணிடுங்க, அப்படியே இன்டெகிரேட் பண்ணிடுங்க. x²க்கு இன்டெகிரேஷன் வந்து பவரில் 1 ஆட் ஆயிரும், x³ ஆயிரும் by 3 அண்ட் -6 கான்ஸ்டன்ட் அதை வெளியே எடுத்துருங்க கான்ஸ்டண்ட்டாக. இப்போ இந்த எக்ஸை இன்டெகிரேட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பவரில் 1 இருக்குது. ஸோ 1 + 1 2, எக்ஸுக்கு இன்டெகிரேஷன் x² by 2ன்னு வந்துடும். இந்த 2வை போட்டு டிவைட் பண்ணுவோம். ப்ளஸ் சின்னு வந்துருச்சு. ஓகே, இதுதான் நமக்கு. இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 3 ஆயிரும், இங்கேயும் வந்து என்ன ஆயிரும் நமக்கு 3 ஆயிரும். ஓகே, ஸோ therefore f of x is equal to
3x cube minus 3x square plus c. ஓகே, இப்போ given வேற என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? f of 0 is equal to minus 3 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை equation 1ன்னு வச்சுக்குவோம். put x is equal to that. இதிலேருந்து நம்ம என்ன ஆயிடுது அப்படின்னா, f of 0 வந்து ஓகே, நம்ம வந்து f of 0 முதல்ல போட்டுக்கலாம். now f of 0 is equal to, இதில் வந்து எக்ஸுக்கெல்லாம் 0 போட்டுருங்க. ஓகே, 3 into 0 minus 3 into 0 plus cன்னு வந்துடும். ஓகே, f of 0 என்ன கொடுத்துருக்காங்க? minus 3ன்னு கொடுத்துருக்காங்க. minus 3 is equal to, இது ரெண்டும் 0 ஆயிரும், cன்னு வந்துடும் ரைட் சைடில். ஸோ c is equal to என்ன கிடச்சிருக்கு நமக்கு? minus 3ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, substituting this in equation 1. ஓகே, substituting c is equal to minus 3 in equation 1. ஓகே, equation 1ல போட்டோம்னா என்ன ஆயிரும்? f of x is equal to 3x cube minus 3x square minus 3. இதுதான் f of x உடைய f of x. அண்ட் காமன் இது இருக்க 3 இருக்கனால அதை வந்து வெளியே எடுத்து எழுதிக்கலாம். x cube minus x square minus 1ன்னு எழுதிடலாம். this is f of x. Okay students, we'll continue in the next video.